மக்கள் நாயகன் ராமராஜன் 80களின் இறுதியில் ரஜினி கமலையே சவால் விடும் வசூல் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார். இயக்குனராக தொடங்கி கரகாட்டக்காரன் போன்ற படங்களின் மூலம் இமாலய வெற்றி கண்ட இவர் அக்காலத்தில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் என்ற பெருமை பெற்றார். தமிழ் திரையுலகில் மக்கநாயகன் என்ற அன்போடு அழைக்கப்படுபவர் நடிகர் ராமராஜன். 80களின் இறுதியில் கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்களாக விளங்கிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கே சவால் விடும் வகையில் ஒரு மாபெரும் அலையை உருவாக்கியவர் இவர். எளிமையான தோற்றம், கிராமத்து கதைக்களம், இளையராஜாவின் மயக்கும் இசை என ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய ராமராஜனின் திரைப்பயணம் சுவாரஸ்யமானது. சினிமா கனவுகளுடன் சென்னை வந்த ராமராஜன் முதலில் உதவி இயக்குனராகவே தனது பயணத்தை தொடங்கினார். பின்னர் இயக்குனராக முத்திரை பதித்த அவர் காலப்போக்கில் நடிகராக மாறினார். அவர் நடித்த படங்கள் வெறும் பொழுதுபோக்கு சித்திரங்களாக மட்டுமல்லாமல் பட்டி தொட்டி எங்கும் பாய்ந்த வசூல் மழையாகவும் அமைந்தன. ராமராஜன் என்றதுமே அனைவரது நினைவுக்கும் வருவது கரகாட்டக்காரன் திரைப்படம்தான். மதுரையிலுள்ள ஒரு திரையரங்கில் ஓராண்டுக்கும் மேலாக ஓடி இப்படம் இமாலய சாதனை படைத்தது. இவரது படங்களில் நடனம் அல்லது நடிப்பு திறன் விமர்சிக்கப்பட்டாலும் இவர் தேர்ந்தெடுத்த கதைகளும் இளையராஜாவின் பாடல்களும் மக்களை கட்டி போட்டன. எங்கூரு பாட்டுக்காரன், தங்கமான ராசா, ஊரு விட்டு ஊரு வந்து, வில்லு பாட்டுக்காரன், நம்ம ஊரு நல்ல ஊரு, பாட்டுக்கு நான் அடிமை போன்ற திரைப்படங்கள் ராமராஜனை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றன. அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகியோரை விட அதிக சம்பளம் வாங்கிய பெருமை ராமராஜனுக்கு உண்டு. தமிழ் சினிமாவில் முதன்முதலாக 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் இவர்தான் என்று அப்போதே திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் இவருக்கு இருந்த மவுசு வேறு எந்த முன்னணி நடிகருக்கும் இல்லாத ஒன்றாக இருந்தது. திரையில் பிஸியாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகை நளினியை ராமராஜன் காதலித்தார். பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு அருண், அருணா என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். எனினும் பிற்காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். அடர் வண்ண சட்டைகள், கிராமத்து மண்வாசம் மாறாத கதைகள் என தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி வெற்றி கண்டவர் ராமராஜன். இன்றும் இவரது படங்கள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும்போது அதே பழைய உற்சாகத்தோடு மக்கள் ரசிப்பது இவரது வெற்றிக்கான சான்றாகும்.